வணக்கம் தமிழ் சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய நாட்டுக்கோழி இனங்கள்ல ஒரு பூர்வீகமான ஒரு கோழி இனங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கோழி இனங்களோட பேர் வந்து பாத்தீங்கன்னா காக்கஸ் கோழி இனங்கள்ங்க. இந்த கோழி இனங்களுக்கு பின்னாடி எத்தனையோ வகையான சிறப்பான தகவல்கள் இருக்கு. அதெல்லாம் இந்த காணொளி வேலை நீங்க தெரிஞ்சுக்கிற போறீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி இனங்களை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய வகையான கோழி இனங்களை ஆய்வு பண்ணி அதை வந்து அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு இனங்களாக வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இனமாக தான் இந்த காக்கஸ் கோழி இனங்கள் வந்து மாற்றப்பட்டதுங்க. இந்த காக்கஸ் கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டதுங்க. அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த கோலாருங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இனங்கள் தான் இந்த இனங்கள். அதே போல் ஆந்திராவோட எல்லையோர பகுதிகளில் இந்த இனங்கள் பெரிய லெவலில் வந்து வளர்க்குறாங்க. இது போக தமிழ்நாட்டில் திருத்தணி, தென்னை போன்ற பகுதிகளில் வந்து ஒரு சில பகுதிகளில் மட்டும் இந்த மாதிரி இனங்கள் வந்து இருக்குங்க. இந்த இனங்களோட வால் பகுதி வந்து பார்த்திங்கன்னா நீலம் மற்றும் கருப்பு கலந்து இருக்கும். அதே போல் இறகுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலம் கருப்பு கலந்து தாங்க இருக்கும். இந்த நீலம் கருப்பாக வந்து இருக்கக்கூடியது வந்து சூரிய ஒளியில் படும் போது பல்வேறு வண்ணங்களில் வந்து பார்க்கும் போது நமக்கு தெரியுங்க. பச்சை நிறம், அதுக்கப்புறம் கருப்பு நிறம், அதுக்கப்புறம் நீல நிறம்னு மாறி மாறி நிறைய வகையான வண்ணங்களில் தெரியும். அதே போல் இதோட கழுத்து பகுதி சிவப்பு மற்றும் பழுப்பு நிறமாக இருக்குங்க. இதோட கால்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமண்ணாக இருக்குங்க. இது ஒரு நடுத்தர உயர கோழி இனங்கள் தான். அதே போல் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சேவலுக்கு உரிய அடையாளங்க. இதே வந்து கோழிகளுக்கு உரிய அடையாளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். இந்த இங்கே இடது புறத்தில் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி பழுப்பு நிறத்துலேயே வந்து அடர் பழுப்பும் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கிற மாதிரி பழுப்பு நிறமும் வந்து இருக்குங்க. இந்த இனங்களோட கொண்டைகளில் ரெண்டு பிரிவில் வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி கொண்டைன்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணியை ஒரு ரோவை அடுக்கி வைத்த மாதிரி இருக்கும். இது ஆங்கிலத்தில் பீ ஹம்புன்னு சொல்லாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை கொண்டை அமைப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி இனங்கள் வந்து இருக்குங்க. இரட்டை நோக்கங்களுக்காக, அதாவது முட்டை மற்றும் இறைச்சிக்காகவே இந்த இனங்கள் வளர்க்கப்படுதுங்க. அதிக தாய்மை உள்ளம் கொண்ட கோழி இனங்கள்ல இது ஒரு முக்கியமான கோழி இனங்கள்ங்க. ஏன்னா இது அதிக லெவலில் குஞ்சு பொரிக்கும் திறன் மற்றும் குஞ்சுகளை பாதுகாக்கும் திறன் வந்து இந்த கோழி இனங்களுக்கு உரிய ஒரு விஷயமா வந்து இருக்குங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 வாரங்களில் 400லேருந்து 450 கிராம் வரைக்கும் வருவாங்க. ஒரு 20 வாரங்களில் 1.2லேருந்து 1.8 கிலோ வரைக்கும் வந்து வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே வந்து ஒரு 40வது வாரத்துலாம் பண்ணையில் வந்து வளர்க்கும் போது அதிகபட்சமாக சேவலோட வெயிட் வந்து 2.6லேருந்து 2.8 கிலோ வரைக்கும் வருவாங்க. இதே வந்து புறக்கடை கோழி வளர்ப்பு முறையில் அந்த சேவல்களை வளர்க்கும் போது 2.2லேருந்து 2.4 கிலோ வரைக்கும் தாங்க வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்ணையில் வந்து வளர்க்கும் போது அதிகபட்சம் 1.6லேருந்து 1.8 கிலோ வரைக்கும் வருங்க. இதே வந்து புறக்கடை கோழி வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது 1.2லேருந்து 1.4 கிலோ வரைக்கும் தாங்க வரும். இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் 170லேருந்து 150 நாளில் பண்ணையில் வந்து வளர்க்கும் போது முட்டையிடுவாங்க. இதே வந்து புறக்கடை கோழி வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது 180லேருந்து 200 நாளில் வந்து முட்டையிட ஆரம்பிக்குங்க. பண்ணையில் வந்து வளர்க்கும் போது இந்த கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் 100லேருந்து 110 முட்டைகள் வரைக்கும் அதிகபட்சம் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே வந்து புறக்கடை கோழி வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது 60லேருந்து 80 முட்டைகள் வரைக்கும் இடுவாங்க. இந்த காணொலி வாயிலாக அந்த காக்கஸ் கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.